going to talk about Thomas Alva Edison? லதா பாண்டி, கையில் என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க. குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. பட்டப்பகல். ஏய், நீ நில்லு. பட்டப்பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர், நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே, ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோன்னா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிழிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர், லவ் லெட்டர் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. ஐயோ, இவங்களா? பொறிக்க பசங்களாச்சே. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அட, குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. பொண்ணு வந்துருச்சப்பா, எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. லதா பாண்டி, உள்ளவம். என்னம்மா, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? போய் அப்பா கிட்ட பேசுங்கம்மா, நான் படிக்கணும். நீ இல்ல நான் இல்ல, அந்த கருப்பனே வந்து சொன்னாலும் உங்க அப்பா கேட்க மாட்டாரு. சட்டுப்புட்டு ரெடியாவு போ. அம்மா, அக்கா நீயாவது போய் சொல்லுக்கா, நான் படிக்கணும், கல்யாணம் வேணாம். இங்க பார், நானும் உன்ன மாதிரி தான் 15 வயசுலயே கட்டி கொடுக்குறாங்க தெரிஞ்சதும் அழுதேன் புலம்புனேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை பத்திர சந்தோஷமா இல்லையா? அண்ணே, நல்ல பெரிய இடமா தான் பாத்திருக்கீங்க. மாப்பிள்ளை கூட ஒரு வழிக்கு நம்மளுக்கு சொந்தக்கார பையன். அப்படிங்களா? ஆனா நம்ம உள்ளதான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்குங்க. எதுக்கு ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கணும். ஏண்டா டேய், ஆம்பளை பிள்ளை பத்திட்டுங்கிற திமிரில் பேசுறியா? பொம்பளை பிள்ளைய பெத்து அது தினம் பள்ளிக்கூட போகையிலையும் வரையிலையும் மடியில நெருப்பை கட்டிட்டு படுற அவஸ்தை எங்களுக்கு தாண்டா தெரியும். எது சரி எது தப்புன்னு பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரியும். நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே. அதை முடிச்சிட்டு வா. அக்கா சொன்னா கேளுக்கா, நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. நீயாவது போய் அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கா. ஐயோ, என் பேச்சுல இங்க எடுப்பறதுப்பா, என்ன ஆளை விடு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீயாவது போய் பேசுக்கா. என்னால முடியாது. இந்தா போய் போடே மாத்திட்டு வா. போன்றேன்ல, போன்னு சொல்றேன்ல, போடினா. நீங்க யாரும் பேச வேணாம், நானே போய் பேசிக்கிறேன். ஏய் நில்றி. ஏய் நீ வாடி. கிளி ஆடி வரும் கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. என்ன விளையாடுறீங்களா? இவனோ ஒரு வெட்டி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க, அப்படிதானே? இதை பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்க இல்ல, வேற எவன் வந்தாலும் சிவராண்டி வீட்டு. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரான்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா
உங்க கவர்மெண்ட் வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு தெரியுமா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? ஐயா கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்யா. இன்னைக்கு அவன் போனை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல, எங்கேயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5வது நிமிஷம் கமிஷன் ஆபீஸ்க்கு என்ன. நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி பேப்பரு கீப்பரு லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடுயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறுத்திக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கயா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கய்யா. பார்த்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு? எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்கு. கண்டிப்பாக அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கண்ணே. டேய் நீ சும்மா இருடா. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. போயும் இவனுங்களாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. எனக்கு கூழ்மாய் மேலதான் டவுட்டு. காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்குன்னு சாட வச்சுட்டு போனாப்பா. அஞ்சு பாரு. ரொம்ப நன்றி மேடம். எவன்னு தெரியட்டு மாப்பிள்ள அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியான்னு. நல்ல வேலை, இனிமே இந்த ட்ரெஸ்ஸை போட முடியாதுன்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? போஸ் பாண்டி தான். என்ன சார் நடக்குது இந்த நாட்டில்? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு கல்யாண பேனரை பார்த்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் சரின்னு சொல்லுங்கப்பா. திண்டுக்கல் ரீட்டாவை பார்த்து ரொம்ப நாளா. லதா பாண்டியா அது? பள்ளிக்கூட ட்ரெஸ்ல சின்ன பிள்ளையா தெரிஞ்சா இப்ப சேலையில கும்முன்னு இருக்காளே. தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டேன்டா. என்னத்தை தப்பு பண்ணிட்டேன்? பாவண்டா அந்த புள்ள லதா பாண்டி. இந்நேரம் புள்ள குட்டியோட திருவிழாக்கு வந்திருப்பா. நாம தாண்டா தேவையில்லாம வாழ்க்கையில பூந்து அவ கல்யாணத்தை நிறுத்தி இப்ப அவ என்னைய லவ் பண்ணி என்னையவே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. சோ சேட். இது எப்படா நடந்துச்சு? அவளை சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் கூட இதெல்லாம் வண்டியில ஏத்துறீங்க? தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்குற சீதனம்மா. சீதனமா? ஆமாம்மா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கைமாறு. அது இல்லைண்ணே, உங்க ஊர் திருவிழாவை நல்லபடியா பாதுகாப்பா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. கடமைக்கு எதுக்குண்ணா இந்த கைமாறலாம்? மனசார சொல்ற தங்கச்சி, என் குடும்பத்தில் நிறைய வசதி இருக்கு. ஆனா யாருமே 10ஆம் கிளாஸ் தாண்டல. இன்னைக்கு என் பொண்ணு 12ஆம் கிளாஸ்ல அடி எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கானா? அது காரணம் யாரு? நீ தானே. நீ மட்டும் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்க, அவ எவ்வளவு தூரம் வந்திருப்பாளா? அண்ணே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்ண்ணே. ஆனா நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த போஸ் பாண்டிக்கு சொல்லுங்கண்ணே. போஸ் பாண்டி தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமா அண்ணே, உங்க பொண்ணு கல்யாணத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறுத்த சொன்னதே அந்த போஸ் பாண்டி தானே. அந்த பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் நானே உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினேன்.
அடடடடடடா. சரி நான் வரேண்ணே. அப்பா. அண்ணே நான் அன்னைக்கே சொன்னேன் அவனா தான் இருக்கணும்னு. இப்ப சொல்லு என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? அந்த கூல் மாய் காது இல்லாம தெரியற மாதிரி இவன் தலையெல்லாம் முண்டமா தெரியணும் முதலாளி. அவனை ஆட்டா இருக்கிற மாதிரி அறுத்துட்டு அருவாளை மட்டும் ஏட்ட கொடுப்பா, நான் ஜெயிலுக்கு போறேன். யாத்தே ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. முடியல, என்னால முடியல. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். அவனை கண்ட துண்டமா வெட்டி மூட்டையா கட்டி அவனை கம்பாயில எறியணும்.